பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன் அரவணை மேல் கண்டு தொழுதேன் என்று தம் பாசுரத்தில் குறிப்பிடுகிறார் பொய்கை ஆழ்வார். பழுதாய் பல காலங்கள் உருண்டோடிற்று என்று ஆழ்வாரே வருந்துகிறார் என்றால் நாமெல்லாம் என்ன சொல்லி வருந்துவது? அடியேனின் வாழ்வின் பெரும் பகுதி பாழாய் போயிற்றே. சுவாமி, தாங்கள் விசனப்பட வேண்டாம். தாங்கள் காலத்தை வீணே கழிப்பதில்லையே. என்றுமே எதையுமே நம் சம்பிரதாயத்திற்காகத்தானே சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். சரியாகச் சொன்னீர்கள் திருக்கோஷ்டி நம்பிகளே. சுவாமி, இதை அடியேனுக்கு சொல்லிக் கொள்வதுதான் பொருத்தமாக இருக்கும். இல்லை பெரிய நம்பி, அடியேனின் இளமை காலம் முழுவதும் அரசாட்சி பொறுப்பை ஏற்று அதிலேயே செலவிட்டு விட்டேன். கற்ற கல்வியை மறந்து இருந்து விட்டேன். ஏதோ என் பாட்டனார் நாதமுனி சுவாமிகளின் அனுகிரகத்தாலும் அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகளின் கருணையாலும் தடுத்தாட்கொள்ளப்பட்டேன். இருப்பினும் பழைய கால வாழ்க்கையை எண்ணுங்கால் எழும் விசனம்தானே. மனதில் ஏற்படும் குறைதானே. ஆச்சாரியருக்கும் மனக்குறை என்பது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இது இயல்பு பெரிய நம்பி. ஆச்சாரியர்களுக்கும் மனக்குறை இருக்கும். ஆனால் அது உலக விஷயமாக இல்லாமல் உலகத்தை உய்விக்கும் விஷயமாக இருக்கும். உதாரணத்திற்கு, அடியேனின் பாட்டனார் நாதமுனி சுவாமிகளுக்கும் மிகப்பெரிய மனக்குறை இருந்தது. அது என்ன சுவாமி? வைணவ சம்பிரதாயம் பல்கி வளர்ந்து தழைக்க யமுனை துறைவனான அடியேனை அரச வாழ்க்கையிலிருந்து மீட்டு அழைத்து வர வேண்டும் என்றும் உயரிய யோகக்கலையை அடியேனுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்றும் பெரிதும் ஆசைப்பட்டார். அடியேனுடைய ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகளால் அதில் ஒன்று வேண்டுமானால் ஓரளவிற்கு கைகூடி உள்ளது என்று சொல்லலாம். சுவாமி, அடக்கத்தின் திருவுருவாக தாங்கள் விளங்குவதால் தாங்கள் அப்படி சொல்கிறீர்கள். தாங்களின் சீரிய முயற்சியாலும் பணியாலும் நம் வைணவ சம்பிரதாயம் எங்கும் பட்டொளி வீசி பரவிக்கொண்டுதானே இருக்கிறது. ஆனால் அடியேனின் பாட்டனார் விரும்பியபடி யோகக்கலையை அடியேனால் கற்க முடியாமலேயே போய்விட்டது. அக்கலையை அடியேனுக்கு போதிக்க எண்ணிய திருக்குறுகை காவலப்பா ஆச்சாரியர் குறிப்பிட்ட கால நேரத்தை அடியேன் தவற விட்டுவிட்டேன். சுவாமி, பகவத் சங்கல்பம் அப்படி இருக்கிறது சுவாமி. எது எப்படியோ, இதுபோல இன்னும் பல விஷயங்களை காலத்தே செய்ய வேண்டுமே என்ற மனக்குறை அடியேனுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சுவாமி, தங்களுக்கு அப்படி என்ன மனக்குறை இருக்கிறது? அப்படி ஏதேனும் இருந்தால் அதை தயவு செய்து தாங்கள் கூறி அருள வேண்டும். இருக்கிறது. அதை காலத்தில் முடிக்க வேண்டுமே என்ற மனவேதனையும் இருக்கிறது. கூறுங்கள் சுவாமி. அதை எப்பாடுபட்டாவது அடியனின் உடலையும் ஆவியையும் அர்ப்பணித்து முடித்து வைக்க சித்தமாயிருக்கிறேன். உன் ஆர்வத்தை அடியேன் மெச்சுகிறேன் மாறநேர் நம்பி. அடியேனுக்குள்ள அபிலாஷை 3. கூடியவரை அதை அடியேனே சிரமேற்கொண்டு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சுவாமி, தன் பூர்வாச்சாரியர்களின் விருப்பத்தை அவர்களது சீடரான மணக்கால் நம்பி தீர்த்து வைத்தது போல் தங்களின் ஆசையை தீர்த்து வைக்கும் பொறுப்பு சீடர்களாகிய எங்களுக்கும் இருக்கிறதல்லவா? ஆம் சுவாமி, தங்களது மனதில் இருக்கும் விருப்பங்களை எங்களிடம் கூறி அருள வேண்டும். சொல்கிறேன். வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதற்கு பல வழிவகைகளை நமக்கு போதிப்பது வேதமே. அந்த வேதத்தை முறையாக தொகுத்து வெளியிட்ட பெருமை வேத வியாசரையே சாரும். வேதத்தின் கருத்தை வேதாந்த சூத்திரமாகவும் வியாசதேவர் நமக்கு அருளியிருக்கிறார். அவர் இயற்றிய வேதாந்த சூத்திரத்திற்கு போதாயினர் போன்ற மகான்கள் அத்வைத்த சித்தாந்தத்தை முன்னிறுத்தி விளக்க உரை எழுதியுள்ளனர். பகவானின் இலக்கிய அவதாரமான வேதவியாசர் இயற்றிய வேதாந்த சூத்திரம் அத்வைத்த தத்துவத்தை வழிமொழிகிறது என்ற கூற்றில்
அடியேனுக்கு உகப்பில்லை. ஏன், நம் பூர்வாச்சாரியார்களுக்கும் அதில் உடன்பாடில்லை. நம் ஆழ்வார்களின் அருளிச் செயல்களை வைத்து பார்த்தாலும் போதாயரின் உரை பொருத்தமானதாக இருக்காது. எனவே நம் விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தப்படி வேதாந்த சூத்திரங்களுக்கு பாஷ்யம், அதாவது விளக்க உரை செய்யப்பட வேண்டும். அதுவே அடியேனின் முதல் ஆசை. சுவாமி, விசிஷ்டாத்வைத முறை என்றால் அந்த முறை யாரால் முன்மொழியப்பட்டுள்ளது என்பதை அடியேன் அறிந்து கொள்ளலாமா? கண்டிப்பாக. சித்தாந்தத்தை தெரிந்து கொள்வதை விட அதை உருவாக்கியவர் யார் என்பதை நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். விஷ்ணு புராணம் என்னும் மகா காவியம் மூலம் நம் சம்பிரதாயத்திற்கு பல விஷயங்களை அளித்துள்ளவர் வேதவியாசரின் தகப்பனாரான பராசுர முனி. பகவானின் கல்யாண குணங்களைப் பற்றி மிகவும் விரிவாக அவர் விவரித்துள்ளார். இதையேதான் அவருடைய புத்திரரான வேதவியாசரும் தன் வேதாந்த சூத்திரத்தில் மறைமுகமாக விளக்கியுள்ளார். அப்படிப்பட்ட உயர்ந்த மகா புருஷர்களான வேதவியாசர் மற்றும் பராசுர முனியின் திருப்பெயர்களை என்றும் அனைவரும் சிந்தையில் கொண்டு மகிழ்ந்திட நம் சம்பிரதாயத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு திருநாமமாக சூட்டப்பட வேண்டும். இதுவே அடியேனின் இரண்டாவது ஆசை. சுவாமி, தங்களது இரண்டாவது ஆசையை கூடிய விரைவில் நிச்சயம் நிறைவேற்ற முடியும் என்றே தோன்றுகிறது. திருக்கோஷ்டி நம்பி, அதை நீ மிகவும் எளிதாக எண்ண வேண்டாம். பராசுரரும் வியாசரும் அளித்துள்ள உபகாரம் பெருமதிப்பு வாய்ந்தது. அவர்களின் திருப்பெயர்களை தாங்கி வலம் வரப் போகின்றவர்களும் ஒப்பற்ற மிகச்சிறந்த குழந்தைகளாக இருக்க வேண்டும். அந்த குழந்தைகளின் தாய் தந்தையரும் ஒப்பற்றவர்களாகவும் தியாகசீலர்களாகவும் இருக்க வேண்டும். அதை நீ முதலில் மனதில் கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டேன் சுவாமி. தங்களது மூன்றாவது ஆசை? தமிழ் திராவிட வேதங்களை வெளியிட்ட சடகோபராகிய நம்மாழ்வாரிடம் அடியேனுக்கு அதிமிஞ்சிய பிரேமை உண்டு. அதை வெளிப்படுத்தும் விதமாக நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரங்களுக்கு விளக்க உரை எழுதி அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பது அடியேனின் மூன்றாவது ஆசை. சுவாமி, தங்களது ஒப்புயர்வற்ற ஆழ்ந்த சிந்தனையில் உதித்த இந்த ஆசைகள் விரைவில் பூர்த்தியாக வேண்டும். ஏதோ இன்று அடியேனின் விருப்பத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அரங்கன் திருவுளப்பட்டிருக்கிறான். அதை நிறைவேற்றுவதும் அவனது திருவுளப்படியே நடக்கும். சரி, அடியேன் பிறகு உங்களை சந்திக்கிறேன். திருக்கோஷ்டி நம்பிகளே, நம் ஆச்சாரியரின் விருப்பங்கள் சாதாரணமானவை அல்ல என்றே அடியனுக்கு தோன்றுகிறது. ஒரு விதத்தில் தங்களது கருத்து உண்மைதான். ஆச்சாரியரின் 3 ஆசைகளில் முதலாவதாக உள்ளது வேதாந்த சூத்திரத்திற்கு பாஷ்யம் எழுத வேண்டும் என்பதுதான். அந்த போதாயன சூத்திரங்கள் இருப்பதோ காஷ்மீரத்தில். அதுவும் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து வெகு தொலைவில் வேறு இருக்கிறது. அதை நாம் பெற்றால் அல்லவா அதற்கு விளக்கம் எழுத முடியும். வாஸ்தவம்தான். மற்ற 2 ஆசைகளையாவது நம்மால் தீர்த்து வைக்க முடியுமா என்று முயற்சிப்போம். வாருங்கள். இவர்தான் மாப்பிள்ளை. பெயர் ஜெயன். ஜெயன். ஜெயன்.
நமஸ்காரம். நமஸ்காரம். ஏய், உன் பெயர் என்ன? சொல்லடா, உன் பெயர் என்ன? விஜயன். உன் பெயர் என்ன? ஜெயன். மாப்பிள்ளை சற்று மனநலம் குன்றியவர் என்று சொன்னால் எங்கே ஆறாமதன் மறுத்து விடுவாரோ என்று பயந்துதான் இளையவன் விஜயனை காண்பித்து மூத்தவன் ஜெயனுக்கு கல்யாணம் செய்து வைக்க தீர்மானித்தோம். தவறான ஒரு நிச்சயதார்த்தத்திற்கு உங்கள் அனைவரையும் அழைத்து உங்கள் பொன்னான நேரத்தை வீணடித்து விட்டேன். என் மகள் தஞ்சாவின் நிச்சயதார்த்தம் நின்று விட்டது. இதை இவ்வூரில் உள்ள அனைவருக்கும் தெரிவித்து விடுங்கள். சுவாமி, எவ்வளவு நேரம்தான் இப்படி இங்கேயே அமர்ந்து கொண்டிருப்பீர்கள்? அமுது செய்யவும் வரமாட்டேன் என்கிறீர்கள். சற்று நேரம் கண்ணயர்ந்து உறங்கலாமே. பாரம் கௌசல்யா, நெஞ்சில் மலையளவு பாரம். இந்த பாரம் வாழ்நாள் முழுவதும் என் நெஞ்சிலிருந்து இறங்கப் போவதில்லை. அழுத்திக் கொண்டேதான் இருக்கப் போகிறது. இதில் அமுது செய்ய எப்படி மனம் வரும்? என் அம்மா இறந்த போது கூட நான் இவ்வளவு துக்கப்பட்டதில்லை. அருமை பெருமையாய் வளர்த்த என் பெண்ணின் வாழ்க்கை பறிபோக இருந்ததே. இது எப்பேற்பட்ட அதிர்ச்சி! இது எப்பேற்பட்ட துக்கம்! என்ன ஒரு துணிச்சல்! என்ன ஒரு நெஞ்செழுத்தம் அந்த ராமையங்காருக்கு! நற்குணத்தின் முழு உருவமாயிருக்கும் நம் தஞ்சாவை அரைக்கிருக்காயிருக்கும் பிள்ளைக்கு கல்யாணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று அவருக்கு எப்படி மனம் வந்தது? எவ்வளவு சாமர்த்தியமாக திட்டம் போட்டிருக்கிறார்! கல்யாண பந்தலில் அந்த ஜெயனை மனையில் உட்கார வைத்து அவனை நம் பெண்ணுக்கு தாலி கட்ட வைத்திருந்தால், ஐயோ, நினைத்தாலே குலை நடுங்குகிறதே. கட்டிய தாலியை அவிழ்க்கவா முடியும்? கடைசி வரையில் என் அருமை பெண் அவனோடுதானே குடித்தனம் நடத்த வேண்டும். ஆனால் ஒன்று கௌசல்யா, அந்த ஜெயன் அரைக்கிருக்காயிருந்தாலும் அவன்தான் நமக்கு தெய்வம். பகவானே அவன் ரூபத்தில் வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி இருக்கிறார். அந்த மட்டிலாவது நாம் சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டியதுதான். இல்லை கௌசல்யா, இப்போதுதான் நாம் இன்னும் பெரிய சங்கடத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அத்தனை பெரிய சபையில் அத்தனை பேருக்கு எதிரில் நிச்சயதார்த்தம் நின்று போனதால் இனி என் செல்லத்தை யார் கல்யாணம் செய்து கொள்வார்? இந்த விஷயம் ஊர் பூராவும் பரவி விடாதா? இவ்வளவு நேரத்துக்கு நிச்சயம் இது ஊர் பூராவும் பரவி இருக்கும். ஐயோ, நான் என்ன செய்வேன்? பார்த்து பார்த்து வளர்த்த பெண்ணுக்கு நானே இப்படி ஒரு துர்பாக்கியமான நிலைமையை ஏற்படுத்தி விட்டேனே. இதை எப்படி சரி செய்வேன் பெருமாளே? வேண்டாம் சுவாமி, நீங்களே இப்படி மனம் உடைந்தால் எனக்கு யார் ஆறுதல் சொல்வது? இது நடக்கக்கூடாது என்று
திருவுளம் கொண்ட பெருமாள் அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை காட்டாமலா போய்விடுவார்? அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்காமலா போய்விடுவார்? பகவானின் திருவடியில் தங்கள் பாரத்தை இறக்கி வையுங்கள், அவர் பார்த்துக் கொள்வார். நிச்சயம் கூடிய விரைவில் நமக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை அவர் ஏற்படுத்தி தருவார். கௌசல்யா, வாருங்கள். மனம் மிகவும் கனத்து போயிருக்கிறது கௌசல்யா. என்ன மாமி செய்வது? நான் கூட பரவாயில்லை, என் அகத்துக்காரர் தான் நிலை குலைந்து போயிருக்கிறார். இருக்காதா பெண்ணே? உன்னை விட அவருக்குத்தானே தன் பெண் மீது வாத்சல்யம் அதிகம். இன்னும் நீயே கூட அதிலிருந்து மீண்ட மாதிரி தெரியவே இல்லையே. எப்படி மாமி மீள முடியும்? மறுபடியும் மறுபடியும் அந்த சம்பவங்கள் மனதிற்குள் வந்து கொண்டே இருக்கின்றனவே. எதை என்ன வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அதுதானே மனதிற்குள் பிடிவாதமாக வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி அந்த மோசக்காரர்கள் தஞ்சமாம்பாளின் வாழ்க்கையை கெடுக்க இருந்தார்கள்? இப்போது மட்டும் என்ன? இப்போதும் அவள் வாழ்க்கையை கெடுத்துதானே விட்டார்கள். என்ன சொல்கிறாய் கௌசல்யா? ஆமா மாமி, நிச்சயதார்த்தம் நின்று போன பெண் துக்கிரி என்று இப்போதே ஊரில் பல பேர் பேச ஆரம்பித்திருப்பார்களே. உலைவாயை அடைக்கலாம், ஊர்வாயை அடைக்க முடியுமா? இனி இவளை யார் மாற்று பெண்ணாக ஏற்றுக்கொள்வார்கள்? இருக்கிறாள். இவளை மாற்று பெண்ணாக ஏற்றுக்கொள்ள ஒருத்தி இருக்கிறாள். அல்லும் பகலும் தஞ்சமாம்பாளையே மாற்று பெண்ணாக கற்பனை செய்தவள் ஒருத்தி இருக்கிறாள். கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய் என்று எதையோ நினைத்து அலைந்திருக்கிறீர்களே. என்ன மாமி சொல்கிறீர்கள்? உள்ளூரில் இவளுக்கேற்ற மாப்பிள்ளை உங்கள் கண்ணில் படவில்லையா? எங்கோ தூர தேசத்தில் இருக்கும் அவர்களை சம்பந்திகளாக்கிக் கொள்ள நினைத்த உங்களுக்கு பக்கத்தில் உள்ள மாப்பிள்ளையை அடையாளம் காண முடியவில்லையா? யாரை மாமி சொல்கிறீர்கள்? வேறு யார்? நம் ராமானுஜன் தான்.